அன்பார்ந்த இறைமக்களை, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நமக்கு நிறைவாக இருக்கும். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தை 3-6 முடிய. நேர்மையாளர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும், நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். குற்றமில்லாதவர்கள் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும், பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையாளரின் நீதி அவர்களை பாதுகாக்கும், நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள். அப்போது இந்த இறை வார்த்தையின் மூலம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நேர்மையாக நடக்கும்போது, நல்லொழுக்கத்தோடு இருக்கும்போது, அது என்ன நடந்தாலும் நம்மளை தப்பி வைக்கும். நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் தப்பி வைக்கும். ஏனென்றால் குற்றமற்றவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நேர்மையாக நடப்பவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நல்லொழுக்கத்தோடு இருப்பவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நேர்மையாளர்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்குகிறார் இல்லையா? அதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். ஏனென்றால் நம்பிக்கை துரோகிகள் நம்மளோடு கூட இருந்து அனைத்தையும் கண்டுகொண்டு நமக்கு துரோகம் செய்வர்கள் தான் நம்பிக்கை துரோகி. எதிரியை நம்பிடலாம், நம்ம கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள நம்ப முடியாது நம்ம. அதுதான் அப்படி இருக்கும்போது அது கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் அவர்கள் எவ்வளவுதான் செல்வம் வச்சுருந்தாலும் அது அவங்களுக்கு பயன்படாது. நமக்கு செல்வமே இல்லாட்டாலும் ஆண்டவருடைய கிருபை இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும்போது நமக்கு எல்லாமே நிறைவே தரும். அதைத்தான் இறைவன் நமக்கு இந்த இறைவார்த்தையின் மூலம் நமக்கு பதில் கொடுக்குறார். அப்போது நேர்மையாளர்கள் நீதி அவர்களை பாதுகாக்கும். அந்த பாதுகாப்பு நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பாதுகாப்பு இருந்தால்தான் நாம் வாழ முடியும். எங்கு சென்றாலும் இறைவனுடைய தூதர்கள் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் சென்றோம் என்றால் இறைவன் நமக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நம்மளை வழிநடத்துவார். நாம் எங்கு செல்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவரே நமக்கு பாதுகாப்பு மரணமாக கோட்டையுமாக இருந்து நம்மளை வழிநடத்துவார். அந்த வழிநடத்துதலை ஆண்டவரிடம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதால் நாங்கள் எப்பொழுதும் நிறைவை மட்டுமே காணும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, தீங்கிற்கும் செல்லாதவாறு, தீங்கான வார்த்தைகள் நாங்கள் பேசாதவாறு, பொல்லாரோடு நாங்கள் உருவாடாதவாறு நீர் எங்களை பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.